ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 5 கிரக பெயர்ச்சிகள் வந்து நடைபெற போகுதுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருந்து பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே நேரம் புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் பின்னோக்கிய நிலையில் அதாவது வக்ர நிலையில் பயணிக்க தொடங்குவார். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் வக்ர நிலையை அடைகிறாரு. பொதுவாக குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது சுபமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதே நேரம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள்ள நுழைய போகிறாரு. சனி பகவான் இதுவரைக்கும் பின்னோக்கிய நிலையில பயணித்து வந்த நிலையில மீன ராசியில பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இவ்வாறாக நவக்கிரகங்கள்ல முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது. இந்த கிரகங்கள் அதாவது குரு பகவான், சூரியன், சனி மற்றும் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களினுடைய பயணங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலையை ஏற்படுத்துமா? என்ன விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமற்றதாக இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது நவம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் 10க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நவக்கிரகங்களில் பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கார யோகத்தை வந்து உருவாக்குகிறாரு. இந்த அங்கார யோகம் அப்படிங்கிறது வந்து பல வகையில் வந்து தாக்கங்களை ஏற்படுத்துது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் முக்கிய ராசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக கருதப்படுவது தான் இந்த அங்காரகன். இந்த கிரகமோ அதாவது செவ்வாய் கிரகமோ ராகு அப்படி இல்லைன்னா கேது கிரகமோ ஒரே ராசியில் இணையும் போது இல்லை குறிப்பிட்ட அம்சத்தில் அமரும் போது தான் இந்த யோகம் வந்து உருவாகிறது. அப்படிப்பட்ட யோகமானது தற்போது உருவாகியிருக்கக்கூடிய பட்சத்தில் மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வளவா பார்த்திங்க அப்படின்னா சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் கிடையாது. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான பகைமையை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீண் பழி அவ்வப்பெயர் சுமப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா தவறே செய்யாமல் குற்றம் சாட்டப்படுவதோடு மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையையும் காலநிலையையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். அதாவது இந்த அங்காரக யோகம் வந்து உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா நீங்க இருக்க பாருங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சுக்கிரன், புதன், குரு பகவான், சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தங்களுடைய நிலைகளில் சுப பலன்களை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் மற்றும் ராகு கேதுடைய இணைவு அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவே இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. காரணமே இல்லாமல் சண்டை, தேவையற்ற வாக்குவாதங்கள், உறவுகளில் விரிசல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். தங்களுடைய மனம் ஒரு விதமான பதற்றத்துடன் காணப்படும். இதன் காரணமாக அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. யோசிக்காமல் முடிவெடுக்கிறது பல பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அவசரமோ அலட்சியமோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் முடிவெடுக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா சில பல விஷயங்களில் பலவிதமான எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நிதானமாக செய்ய பாருங்க, நிதானமாக இருக்க பாருங்க. உங்களுடைய பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தங்களுடைய பேச்சு மூலமாக பல பிரச்சனைகள் வந்து சேரலாம். அதிலும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயினுடைய நேர்மறை ஆற்றலான தைரியம், செயல்பாடு ஆகியவை திசை மாறி அதிக கோபம், ஆக்ரோஷம் ஆகியவற்றை
ஏற்றத்தாழ்வுகளற்ற உங்களுக்கு கொடுக்கும். பூமி சம்பந்தமான வழக்குகளில் சிக்கிறது அப்படி இல்லைன்னா சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத சண்டை, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். அதனால கொஞ்சம் அனுசரணையான போக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரத்தம், தோல் சம்பந்தமான நோய்கள், உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தடைகள், தொழிலில் கூட்டு முயற்சிகளில் பிரச்சனைகள், அதிக செலவுகள், வீண் விரயங்கள் ஆகியவை ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் டிசம்பர் 7 வரையிலான காலகட்டமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதனால் இந்த காலகட்டத்தில் பலவிதமான பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன அழுத்தமும் அதிகரிக்கலாம். வாகனங்களை இயக்கும் போது தீ அப்படி இல்லைன்னா ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, நெருப்புகளை கையாளும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத காயங்கள் அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் எழலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதே நேரம் சில கிரகங்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. பல நன்மைகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. சில நன்மைகளை நீங்கள் கை நழுவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நழுவ விட்டுடுவீங்க. உங்களுடைய அலட்சியத்தால், அவசர புத்தியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்களே தடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் தங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தங்களை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் மட்டும்தான் உங்களால் யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்த விளம்பரங்கள் மேற்கொள்ளலாம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ளாதீங்க. எந்த சண்டை சச்சரவுலையும் ஈடுபடாதீங்க. விவாதங்களாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் விவாதங்களாக மாற்றாதீங்க. அதே நேரம் குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் சுபீட்சம் இருக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமண வரன் கைகூடும். நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைகள் அவ்வப்போது கொஞ்சம் வந்து தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் போடும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது போகுங்க. நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க, கவலை கிடையாது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நினச்சதை அதாவது நினச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறதுல நிதானத்தை நீங்கள் இழக்கவே கூடாது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆயுதம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மௌனமாக மட்டும்தாங்க இருக்கணும். வாய் பேச வேண்டாம். சண்டை சச்சரவில் கை நீட்ட வேண்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உண்டு பண்ணலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடக்கமாக இருந்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கு நிலவுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிப்பதற்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்துல
தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை, வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுடைய கண் பார்வையில் அனைத்தையும் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க. பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தலாம். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும். அதே நேரம் வேலை வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அவசரத்தோடு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க.